அது இப்போ 2-3 வாட்டி சொல்லிட்டாங்க. கமல்ஹாசன் பாஸ்போர்ட்டு கமல்ஹாசன் தான் தெரிய வச்சார்னு. அது தனியாக விளக்குக்கு விளக்கு பிடிக்க வேண்டியதில்லை. அவர் தனி ஜோதி. அவர் நான் வரலன்னா வேற யாராவது என்னை விட கெட்டிக்காரன் யாராவது வச்சிருக்கான். அதான் மோகன். ஐ எம் ஹாப்பி வி ஃபவுண்ட் ஈச் அதர். அண்ட் இவங்க அதை சொல்லிக்கிறாங்க. இப்போ கூட இவர் சொன்னார் சொர்க்கத்தில் இருக்காருன்னு. அவர் இருந்ததே சொர்க்கம்தான். என்கிட்ட சொல்லியிருக்காரு என்கிட்ட. அவருக்கு அதான் பாலாஜிட்டு கூட சொல்கிறார், அப்படியே சோப் மாதிரி கரைஞ்சி போயிடணும்பார். எங்கிட்டையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அப்படி தான் போனார் அவர். அதான் அவர் சொன்ன வாசனை இன்னும் அப்படியே இருக்கு. சோப்பு போயிடுது. ஏன் மோகனை பொறுத்தவரையிலும் அவர் சொன்னது கரெக்டு தான். தப்பி அந்த வீட்டில் பிறந்துட்டாரு, தப்பி நான் இந்த வீட்டில் பிறந்துட்டேன், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. 2 சகோதரர்கள் சந்தித்து கொண்ட கதை தான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது நாங்கள் பார்த்ததும் பிடிச்சி போயிடுச்சு அப்படின்வாங்க. நான் படித்ததும் பிடிச்சி போச்சு எனக்கு. இது எனக்கு எஸ்வி சேகர், நான் ஒரு ட்ராமா போட போனேன், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, எதுக்கு நீங்கள் படிச்சு, அதில் நான் இது எதுக்கு கொண்டாடுறீங்க நீங்கன்னாங்க. இனிமேல் நான் பேச மாட்டேன், என் துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னாலும் துப்பாக்கி பேசிடும் அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த ரைட்டர். இந்த ரைட் எனக்கு வேணுமே. ஏன்னா அந்த டான்ஜென்ஷியல் திங்கிங் இருக்கு தெரியுமா, அது we are so used to seeing it only in the western hemisphere. இது சரியா டிரான்ஸ்லேட் ஆகாத மாதிரி எனக்கு தோணும். சில ஜோக்ஸை சொல்ல முயற்சி பண்ண, சில விஷயங்களை காப்பி அடிக்கக்கூடாது. மோகனும் அப்படிப்பட்டவர் தான். மோகன் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. எனக்கும் ஆசையா இருக்குன்னு வேணா சொல்லலாம். அப்புறம் வர்ற ரிசல்ட்டை நீங்க தான் எதிர்கொள்ளணும். எனக்கு மோகனை பொறுத்தவரைலாம் டெய்லி பேசுவோங்கிறது சும்மா கொஞ்சம் மிகை மாதிரி இருக்கும். எந்த ஊரில் இருந்தாலும் டெய்லி பேசுவோம். அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரோட பேசிகிட்டு இருக்காங்கிறது அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சுடுவாங்க. அந்த முகம், அந்த தோரணை, ஆற டைம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, ஒரு சில நம்மெல்லாம் போய் சாப்பிட்டு தூங்கிடலாங்கிற மாதிரி வீட்டில் இருக்கோம். அண்ட் இஸ் அவருக்கு அன்பு காட்டுறதா பொறாமை காட்டுறதாங்கிற டவுட்டு எனக்கு ஃபஸ்ட்டு 1 வருஷம் தான் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு, கிடைக்கிறத வாங்கிப்போம். யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுக, அதுதான் பண்ணியிருக்கேன் நான். இன்னும் நீங்கள் பெறாத இன்பம் பலவற்றை நான் பெற்றிருக்கிறேன் அவர் கூட. நாங்கள் எழுதி முடிக்காத கதைகள், பேசி பாதியில் விட்ட கதைகள் எல்லாமே வெற்றி படங்கள் தான். எடுக்க தைரியம் இல்லையா, அதுக்கு நேரம் இல்லையா தெரியாது. நாங்கள்லாம் கதை பேசுகிறத யாராவது, நானும் மோகன் அவர்களும் கதை டிஸ்கஷனை யாராவது கேட்டாங்கன்னா, இவங்களை யார் சினிமாவில் சேர்த்து விட்டாங்க, கீழ்ப்பாக்கத்தில் எல்லாம் சேர்த்து விட்டுருக்கணும். இவங்க 2 பேரும் அசைலத்தில் சேர வேண்டியவங்கள சினிமாவில் சேர்த்து விட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்றுமே பேச மாட்டோம், 2-3 வார்த்தை வரும். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா, என்ன சொல்கிறான் அப்படிம்பார். ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பார், 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அவருக்கு தெரியும் அடுத்து எங்கே போகும் இதுன்னு. நானும் கடத்திட்ட அப்படின்னாரு. அந்த பஞ்சில் என்ன சொன்னதும் புது வண்டி வாங்கி அவரை கூட்டின்னு போயிருந்தேன் சார். 20 ரூபாய் போட்டுன்றார், நிறுத்தி துப்பணும்னாரு. இல்லை பேசினுக்கோம் அப்படியே பேசலான்னு. இவர் சிரிப்பு வந்ததில் கண்ணாடி இறக்கி திப்பிட்டாரு. கீழே இறங்கி அவர் வண்டியா என் வண்டியான்னு ஞாபகம் இல்லை, அவர் வண்டியா என் வண்டியா என் வண்டி தான். அப்படியே இப்போ சிறுத்தைப்புலி மாதிரி ஆக்கிட்டாரு. கொஞ்சம் சிவப்பு கலரில் இருந்தப்போ இப்படி தூக்கிருக்காரு வெளியில். பூரா வண்டியில் வேகமாக வந்துட்டு ஈசிஆர் ரோட் மேலே யார் மேலே பட்டதோ தெரியாது, அது வண்டி நாசம் அன்னைக்கு. ஆனால் எனக்கு இட் வாஸ் ஒர்த், the disaster was worth it because we got the climax scene where the Nazar character and the boy தற்கொலை பண்ணிப்பேன்னு
தீக்குச்சியை வச்சிருப்பாரு, இந்த அம்மா திறந்து காட்டுவாங்க. ஐயா சாரி, தாய்மார்கள் கோச்சிக்கணும், அந்த ஐயா திறந்து காட்டுவாரு. அதை பார்க்க, அதை பின்னாடில இருந்து இந்த சீனை கன்சீவ் பண்ணி இதை நாங்கள் ஒண்ணுமே பேசல, ஒவ்வொரு வார்த்தை தான் பேசினோம். நான் இப்படி காட்டினேன், ஆக்ஷன் புரிஞ்சுட்டாரு அவரு. அண்ட் அந்த அதுக்கு ஒரு பெரிய நாலடியார் போயம் ஒன்று இருக்கு. உணர உணரும் உணர்வுடையாரை புணரி புணரும் இன்பம், தெரிய தெரிந்தும் தெரிவிலாதாரை பிரிய பிரியுமாம் நோய். நாம் மோகனோட சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி, பல பேரோட சேராததுக்கு காரணம் இரண்டாவது வரி. இங்க பல பேர் ரவிக்குமார்னாலாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களாக தான் நினைச்சிருக்கோம் மோகன் கூட ஸ்பெண்ட் பண்ணது. ஏன்னா மோகனை இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் இருக்கு இல்லையா, அது வந்து அவர் எழுதின டிராமாவோட பெருசு. அந்த மாதிரி மனிதனாக இருப்பதும் காழ்ப்பு வன்மம் இது எதுவுமே கிடையாது சார் அவருக்கு. தெரியாது அவருக்கு. நான் இப்போ சொன்னாங்க இல்லையா, பணம் கொண்டு போய் வீட்டில் தான் கொடுப்பேன்னு. கிரெடிட் கார்டு இப்போ வச்சுட்டீங்களா? இப்போ இல்லை, இன்னி வரல கிரெடிட் கார்டு கிடையாது இந்த குடும்பத்துக்கே. தே ஆர் நாட் பிளாஸ்டிக், தே ஆர் ரியல் ஸ்டஃப். அது வந்து இந்த ஆச்சாணியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர் யாருங்கிறத நான் சொல்லி ஆகணும். நான் வந்து என்னை சான்ஸ்கிரிட் காலேஜுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க படிக்கிறதுக்கு, வரல. ஆனால் கடைசியில் ஆச்சாணி தான் எனக்கு சான்ஸ்கிரிட் வாத்தியார். ஏன்னா அவர் பேசுகிற சான்ஸ்கிரிட்டு எந்த வித்வானும் எந்த வியாசனும் பேசலை. அது அவர் தனி மொழி. அவர் சான்ஸ்கிரிட் நினைச்சுட்டார், அதை ஒன்றும் அவரை மாற்ற முடியாது. அதை எனக்கு கற்று வேற கொடுப்பாரு. அது எது என்ன ரெண்டாவது லைன் சொன்னீங்களே அப்படின்னு கற்றுக் கொடுப்பாரு. நானும் அந்த எப்படி உச்சரிக்கணுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னா, ரொம்ப பிரமாதம், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு வாழ்த்திட்டு வேற போவார். அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதும் கஷ்டம். இந்த உலகத்தில் நான் சுவாத்திமுத்தியம்னு படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சாணி தான் ஞாபகம் வரும். அது உலகம் அவங்க கால் தரையில் படுதான்னு ஒரு டவுட் வரும். அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க, நம்மளாம் ஜஸ்ட் பாசிங் பைங்கிற மாதிரி இருந்தோம். அதான் 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 ஆச்சாணி. அடுத்த படம் துக்ளக்குன்னு ஒன்று நடிக்கிறார், ஷோ புரண்டு படுத்திருப்பார் அங்க. அது மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் மோகனுக்கு இருந்திருக்கும்னா, அவருக்கு கடவுள் பக்தி போக அது ஆச்சாணியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி டான்ஜென்ஷியலா போய் தக் லைஃபை துக்ளக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த மாதிரி ஒரு வித்வான நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இவர் சொன்னார் நம்ம ஜெயராம், இங்கே மோகனம் மட்டும் பேச முடியாது, ஏன்னா இது எல்லாமே ஒரே கூட்டம். அது அந்த முன்ன பின்ன சீனை பற்றி சொல்லி முன்னாடி பின்னாடின்னு அதில் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்கள் என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் இருந்ததோ அவ்வளோ சர்ப்ரைஸ் எங்களுக்கே இருந்தது. ஏன்னா அடுத்த டயலாக்கு இவர் என்ன சொல்லுவாருனோ நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது. இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு திடீர்னு பின்ன அந்த காரில் சீட்டு இப்படியும் இப்படி திருப்பி வச்சுருந்தாங்க. அதில் அவர் நீங்கள் பின்னாடி எது பின்னாடின்னு ஆரம்பித்தோம். நானும் அவரும் பார்த்துட்டோம் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பளபளத்தது. சரி அவ்வளோதான், முன்னாடி பின்னாடின்னு அது இன்னி வரலும் பேசியிருக்காங்க. என்ன கூட இப்போ வந்து இது பின்னாடி ஏறிக்குங்க, உடனே முன்னாடி யாருன்னு கேட்பீங்க அப்படிம்பாங்க. வண்டியில் ஏற்றுறதா இருந்தால் கூட அந்த டைலாக் வரும். இப்போ அந்த மாதிரி நாங்களாம் we were playing. இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட், கம் ஹியர் டு பிளே அப்படிங்கிறாங்க. அந்த பிளே நாங்கள் எப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
நாங்கள் எல்லாரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்ததோட பலன் தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அது நாங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டோம். அது சம்பளத்துக்காகலாம் அப்படி வேலை பார்க்க முடியாது. இப்படி அதாவது எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள், அவங்களுக்கு என்ன அந்தஸ்து, எங்களுக்கு வேனு கேனு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூமு, அவங்களுக்கு பாய் டச்சப் பண்ணுறதுக்கு எல்லாம் இருப்பாங்க. ஆனால் லஞ்ச் டைமில் உட்கார இடம் இல்லாமல் எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதில் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் அது எல்லாரும் ஒன்றா உட்காந்து அந்த இருக்கணும், அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம், அது சொல்லி கொடுத்தும் வராது, காசு கொடுத்தும் வராது. அந்த கூட்டத்தில் நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை. ஏன்னா நான் மாட்டுக்கு லூசுத்தனமா இவர் கொடுத்த பட்டம் நிஜம்தான் ஆகன்னு நினச்சிக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கே நான் இவங்க கூடலாம் என்ன சேர்றது வேண்டி கிடக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன்னா எவ்வளோ இழப்பாக இருக்கு எனக்கு பாருங்க. நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது. நான் அதான் ஆமாம், உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது. அதனால அதில் நாயகனாக போனேன். சொல்லிக்கங்க என்ன வேணா. அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான். என்னை விட்டுட்டு போயிட்டார் இல்லையா? அதனால அவர் தான் முதல் விண்வெளி நாயகன். எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே ஆகணும். அங்க பார்த்துக்கலாம். யாராவது ட்ராமா பார்க்கறதா இருந்தால் அங்கே வாங்க. என்னடா அது நல்ல காரியம் பண்ற இடத்துல இப்படி பேசுறேன். யாராவது இங்கே ஒரு 200 வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க, அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ இன்னொன்று ஒன்று அவரை பற்றி சொல்லணும். நான் மோகனை பற்றி சொல்லும்போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும். நான் எப்படி பேசுவேன்னு தெரியும். அவர் ஒரு கருத்து சொல்லுவார். நாங்கள் பேசுறது பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ இவங்க அலையன்ஸை பற்றி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மத்த விலாச பிரகடனம், மத்த விலாச பிரகடனம் தானே அது. இவர் ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சமஸ்கிருத நாடகம், அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிரேசி மோகனையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இவர் மயிலாப்பூர், அவர் அந்த பக்கம் மகாபலிபுரத்துக்கிட்ட. ஸோ 2 பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ். அந்த மாதிரி நாங்கள் வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை, இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் எனக்கு அவர் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி விட்டார். வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது. அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம். என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் த பேக்கெட், அதை எடுத்துக்குவார். அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டார். இவரெல்லாம் அப்படி இல்லை. மோகன் அப்படி இல்லை. இவங்கெல்லாம் சண்டை போடுவாங்க எங்களோட. மோகன் அப்படி இல்லை. அது என்ன கருத்து கேட்போமே அப்படின்னு கேட்பார். நானும் மோகனை கேட்டது அப்படிதான். இது 2 பேர் அறிவு வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை. அதற்கு அப்படி ஒரு சாணைக்கல். இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது. எப்போ உரசிச்சுன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ஆனா ஷார்ப்பா இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான். இந்த புஸ்தகத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம். இங்கே இனிமே உவேசாலாம் வருவாங்களா தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறது தான். இதை நம்ம தான் கடமையா எடுத்து செய்யணும். அது பண்ணியே ஆகணும். அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒருத்தர் பைத்தியகாரத்தனா நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி இது பண்ணலன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன மிஞ்சம்? நம்ம இது நம்ம கடமை. இது நம்ம இருந்தோங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும்தான் சான்று. நீங்க கல்லறை எல்லாம் காட்டக்கூடாது, சாம்பல் எல்லாம் காட்டக்கூடாது. இதுதான் சான்று, இதுதான் ஹோப். நாளைக்கு நானும் எழுதுவேன், நீங்க பப்ளிஷ் பண்ணதான் கரெக்ட். 10 நாடகம் போடட்டும். இன்னும் நான் உங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கு 2 இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னு அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் நிறைய பேர் உங்க நாடகத்தை போடட்டும். அதை போய் நீங்க பாருங்க. ஷோ பார்த்தாரு இல்லையா அவங்க நாடகத்தை, அந்த மாதிரி நீங்க பாருங்க.
It is a virtuous cycle which you must continue. அது பண்ணியே ஆகணும். நான் வந்து ஷண்முனாச்சி மாதிரி நான் இந்த மேடையில் ஷண்முனாச்சி கூட வந்திருக்கேன், பாலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன், மோகன் கூட வந்திருக்கேன், மோகனுக்காக வந்திருக்கேன். இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. அபூர்வங்கள், அந்த மிருதங்கம் வாசிக்கிறது, நினைத்தாலே நீக்கம் பண்றது, அங்க நின்று பாடுற ரஜினி, இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு. பாலச்சந்திர சுத்தி சுத்தி நகம் கடிச்சு துப்பினே இருப்பாரு அவரு. அவர் நகம் இல்லாம கொஞ்சம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு. நகமே இல்லை, இன்னைக்கு ஐடியா வராமல் போயிட போகுது. நாங்கள் அங்கே இருக்கின்றல அடிச்சு நிற்போம். இது ரொம்ப ஹாப்பியா நான் வந்த அக்கேஷன். தனியா என்னை யாராவது மீட் பண்ணியிருந்தாங்க, இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு, அது வேற போகணுங்கிற சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை பொறுத்தவரைக்கும். அது அவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல அங்க வேற போனோம் அப்படின்னு அங்க போறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இங்க வந்துட்டேன் நான். இவங்க எல்லாருமே அதுக்காகத்தான் வந்திருக்காங்க. அது வந்து இட்ஸ் அ பிரசன்ஸ். அவர் சோல்லாம் கூட சொல்றேன், அது வேற இது மாதிரி இருக்கு. இட்ஸ் அ பிரசன்ஸ். அவர் அது அந்த பிரசன்ஸ் நீங்கவே நீங்க. அது நான் எனக்கு என்னமோ ஒரு சீன், காமெடி சீனோ அல்லது வேற படத்துல பாக்குற காமெடி சீனோ வந்தா நான் மோகனோட பேசிப்பேன். மனசுக்குள்ள பதிலும் வரும். So it's a good thing. I'm part of a good publication which is happening today. இன்னும் நிறைய பண்ணுங்க. 120 வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. சினிமா கம்பெனி நடத்துகிற என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். 45 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். ஏவிஎம் கேளுங்க, 75 வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். அதுவும் புக் பப்ளிகேஷன், படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம். ஆனால் கவலையப்படாதீங்க, டிஜிட்டலி படிப்பாங்க. கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு. நான் அரசியல் பேசலைங்க, எப்பவுமே உண்டு. அதில் கை வைக்க முடியாது. அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும். அது செழுமைப்படுத்தும். கல்லில் கீத்தா எழுதின மொழி இன்னைக்கு வட்ட வட்டமாக இல்லையா? டைப்ரைட்டருக்கு தன்னை அசிமுலேட் பண்ணிக்கலையா? அந்த மாதிரி நடக்கும். சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு எல்லாம் இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சிருந்தாருன்னா என்னென்னமோ போயிருக்கோம். கேஷவ் அவர்களுக்கு தெரியும். நாங்கள் அன்பே சிவம் ஷூட்டிங்னு நினைக்கிறேன். அந்த கடைசி சீன், பொழைச்சி போகணும்னு சொல்கிற சீன் போது மழை வந்துருச்சு. நாங்கள் 3 பேரும் ஒதுங்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம். அண்டு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இட்ஸ் அ மேட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்கே நடந்தது. வெவ்வேறு துறை எல்லாருமே. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் அவர் தப்பா காசிப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. காசிப் கூட ஒரு ஜோக்கா தான் வரும். உழுது புரண்டு சிரிச்சிடுவான். என்ன சார் இது, ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அவர் ஏத்துக்காத ஜோக் வந்து படால்னு ஏதாவது வந்துடும் அவருக்கு. அதுல யாராவது சம்மந்தப்பட்டு அதுல ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்ச, சார் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார், இது ஏதோ வாயில வந்துடுது அப்படிம்பாரு. ஹி இஸ் சோ கைண்ட். அண்ட் சில விஷயங்கள் நான் சொல்லாம என்ன தெரியல, வித் பர்மிஷன் சொல்றேன். அவருக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு தெரியல. நான் அவங்க அப்பா வேற காலமாயிட்டார். நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது. நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்க அப்படின்னா, இல்லையா இந்த கதையெல்லாம் விடாதீங்க, பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்ட்டு நான். அவர் கொஞ்சமா சிரிச்சுட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளர்றது என்ன அப்படின்னாரு. பாருங்க எங்கிட்ட டபாய்க்க முடியாது அப்படின்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ வேணா போய் சொல்லிடு எனக்கு உடம்பு சொல்றேன்னு. என்னை வெஞ்சுட்டாருன்னாலும் அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது, தம்பி சொல்ற வார்த்தை அது. பட் அண்ணன் சொன்னார் அது. எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வாச்சிருக்காரு. அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும்.
அதையும் சொல்லணும். எல்லாம் சிரிச்சிட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும். அது கொஞ்சம் கனமாக கூட இருக்கும். நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு. அதுவும் நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால் வரும். இந்த ஸ்பீச்செல்லாம் நான் எழுதினலாம் வரல, தன்னால் வரும். ஏன்னா நான் பேசுறது எங்களுக்குள்ள நடந்த விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அது ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். We were unprepared for this relationship, and for the work he did, now you all be prepared for more applause to come. ஏன்னா அதை தான் குவிச்சு வச்சிருக்காரு. இப்போ நீங்கள் மற்றவங்களை நடிக்க விட்டீங்கன்னா அந்த அப்ளாஸும் உங்களுக்கு தான். அதை நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. ஏன்னா அந்த கருணை காட்டினதுனால தான், பாலச்சந்தர் காட்டினதான் தான் இன்னைக்கு நான், ரஜினி சார், ஸ்ரீதேவி, சிரஞ்சீவி எல்லாருமே அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க. நானும் கிரேசி மோகன் டிராமாவில் நடிச்சிருக்கேன்னு ஒரு 5000 பேர் சொன்னால் என்ன உங்களுக்கு குறைஞ்சு விடுமா? ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் நடிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரி தான். அதனால் உங்களுக்கு இங்கே மோகன் இல்லைன்னுலாம் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு விழா. மறுபடியும் மோகன் சாரை அப்படியே லைவில் கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அவர் பேசினது, பழகினது எல்லாமே நிறைய பேசுவார். அப்படியே நின்றுட்டே பேசுவார். எங்களுக்கு பழக்கம் ரொம்ப. காரணம் வந்து கமல் சார் அந்த மாதிரி தான். அவர்கிட்ட போனால் பேசுறது டைம் போகிறதே தெரியாது. எனக்கு கால் வலிக்கும், சொல்லவும் முடியாது, முடியாது. ஆனால் கமல் சார் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று பேசிட்டு இருப்பார். மோகன் சாரும் அதே மாதிரி தான். எங்கிட்ட தனியாக அதே மாதிரி நிறைய பேசியிருக்காரு. அப்போல்லாம் சொல்லுவார், எனக்கு வந்து நிறைய இன்சல்ட்டெல்லாம் ஆகிருக்கு. எனக்கு பிகினிங் ஸ்டேஜில் என்னை வந்து நிறைய பேர் வந்து வேறு மாதிரிலாம் பேசினாங்க, அவாய்ட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து நாங்கள் முடிவு பண்ணேன், சரி தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என் தம்பி வச்சே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆரம்பித்தோம். அது என்ன நடந்தது, யார் அது மாதிரி சொன்னது, அதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஆனால் அந்த மாதிரி இப்போவும் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்டேஜில். சில இதெல்லாம் பார்க்குறோம், நம்ம கேட்குறோம். அது வந்து அதுக்கு காரணங்கள் இருக்குது. அவர் வந்து ரொம்ப நேரம் நிறைய எழுதுவாருங்கிறது உண்மைதான். ஒரு படத்துக்கு கேட்டால் 4 படத்துக்கு எழுதுவார். ஆனால் அந்த எழுதுறதுக்கு டைம் ஆகாது அவருக்கு. நடுவில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பிடிக்கணும், அது வந்தால் தான் இது இன்னும் ஹைலைட் ஆகும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார், திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு 15 நாள் ஒரு பேஜே தாண்டாது, ஒரே பேஜ் தாண்டாது. திடீர்னு கூப்பிடுவார், சார் இன்னைக்கு இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு சார், சூப்பராக இருக்குது சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அவர் கமல் சாருக்கு வருவார். அவர் ஆஃபீஸுக்கு போவோம் நாங்கள் 2 பேரும். அது மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு கூட அவர் பிஏ மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டா என்னெல்லாம் இவர் நினைக்கிறாரோ அதை அவர் மூலிமா சொல்லிடலாம். அபி சண்முகியை அவர் போய் தொடாத அளவுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணுறதும் அவராக வச்சுக்கலாம். டெல்லி கணேஷ் கேரக்டரை சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டெல்லி கணேஷ் கேரக்டர் இல்லைன்னா அபி சண்முகி எவ்வளோ பெரிய மைனஸாக இருந்திருக்கும். அந்த கேரக்டர் உள்ளே வந்து நுழையிறதுக்கு தான் லேட் ஆகுது தவிர டைலாக் உட்காந்தாருன்னா சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் ஃப்ரெண்டு குகன். அப்பா குகன்லாம் என் ஆஃபீஸ்லேயே கிடப்பார், நைட்டில் தான் எழுதுவார். இப்போ இன்றைக்கி தான் சொல்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் அவங்க சிம்பு இவங்கெல்லாம் நைட்டில் தான்ப்பா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. கேசுமோகன் சார் எந்த காலத்துலேயும் அவர் நைட்டில் தான். அவர் ஏன்னா அமைதியாக இருக்குமா, 9 மணிக்கு தான் உள்ளே வருவார். வெத்தலை பாகெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு, என்ன சார் தூங்குற நேரத்தில் வரீங்கன்னு, இதான்ப்பா எனக்கு பழக்கம் அப்படின்னு. விடிய எழுதி காலம்புற விடிஞ்சதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் உள்ள வரத்துக்கு தான் அவர் டைம் எடுத்துப்பார். டைலாக் எழுதுறதுக்கு டைமே எடுத்துக்க மாட்டார். அவர் வேறு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிற்கவே நிற்காது, போயிட்டே இருக்கும். நம்ம தான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி அந்த தம்பி உடையான் படை கஞ்சான்னு
அவர் சொன்ன மாதிரி அந்த தம்பியை வச்சு அப்புறம் அவர் எங்கேயோ எத்தனையோ நாடகங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு எதாவது பண்ணார். ஆனால் நன்றி கடனாக பண்ணாரா இல்லை ஒரு தொண்டாக பண்ணாரா ஒரு கடமையாக பண்ணாரான்னு தெரில. அந்த அண்ணனுக்கு இந்த தம்பி என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு. என் ரத்தம் அவர், ரத்தத்தின் ரத்தம் தான் அவர். ஆனால் அவருடைய ரத்தமும் சதயமாக இருந்த அவன் மனைவிக்கு இவருடைய ரத்தமும் சதயமாக இருந்த ஒரு அங்கத்தையே கொடுத்தவர் இவர். அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் ஒரே ஒரு மன கஷ்டம் சார் எனக்கு என்னென்னா வருஷம் நாங்கள் வந்து படங்கள் பண்ணும்போது டெய்லி மீட் பண்ணிப்போம், அது வேறு. படங்கள் பண்ணாத போது எப்படி இருந்தாலும் மே 30th என்னை கூப்பிட்டுருவார். காரணம் மிஸ்ஸஸ் கிரேசி மோகன் மேடமுக்கு அன்றைக்கி தான் பர்த்டே, எனக்கு அன்றைக்கி தான் பர்த்டே. 30th மே கரெக்டாக கூப்பிடுறாரு. சார் விஷ் யூ த சேம்னு நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும், கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு ஃபோன் கொடுப்பார் ஒய்ஃபுக்கிட்ட. ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ த சேம் அப்படின்னு. அந்த மாதிரி மோகன் சாரோட மிஸ்ஸஸும் நானும் வந்து அந்த ஒரே நாளில் பிறந்ததுனால அவர் கூப்பிடாரு. நான் எந்த ஊரில் இருந்தாலும் கூப்பிடாரு. கடைசியாக அவர் நான் பாலியில் இருக்கேன் அப்போ ஃபோன் பண்ணார். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு 5 நிமிஷம். அப்போ நான் ஃப்ளைட்டு ஏற போகிறேன் சார், டைம் ஆகிடுச்சுன்னு சொன்னேன். போனதுக்கு திரும்பி அங்கேருந்து இறங்கி ஹைதராபாத்தில் இறங்குறேன். ஏன்னா ஹைதராபாத்தில் எனக்கு தெலுங்கு படம் ஒர்க்கு. மிஸ் கால் இருக்குது, மறுபடியும் பண்ணுறேன். அவர் ஃபோனே ரீச் ஆக மாட்டேங்குது. அதோடு நான் அப்படியே ஏதோ மறந்துட்டேன். ஒரு 10 நாள் கழித்து அதே இதில் ஃபோன் வருது. அப்பா 10 நாள் கழித்து அவர் டைலாக் கொடுக்குற மாதிரி 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்காருன்னு ஃபோன் எடுக்கிறேன். வேறு நியூஸ் வருது. ஒரு 10 நிமிஷம் கழித்து கமல் சார் ஃபோன் பண்ணார். 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஃபோனில் அவரை பற்றி. ஸோ எல்லாரும் ஒரு காலத்தில் போக வேண்டியது தான். கொஞ்சம் முன்ன போயிட்டார். அதை பற்றி நம்ம நினச்சி பார்க்குறோம். அவரை மறக்கவே முடியாது. ஆனால் இந்த மனுஷன் இருக்கார் பாருங்க, ஆள் தாங்க பார்க்குறதுக்கு அப்படி மனசு. அவர் அண்ணனுக்காக என்னெல்லாமோ செஞ்சாரோ அதில் ஒரு சின்ன பங்கு தான் இன்றைக்கி இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி இன்னும் அவர் நிறைய செய்வார் சார். அந்த காலத்தில் வந்து அந்த இன்டர்நெட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ கமல் சார் வந்து எல்லாமே நெட்டில் தான் இருக்கும். அவர் அதில் ஆர்டிஸ்டில் எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அபய் சண்முகி இவ்வளோ பேப்பர் தனியாக இருந்தது சார், வெயிட்டுக்கு போட்டாருங்க சார் ஆஃபீஸில். அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கல. அந்த காலத்தில் கிடையாது அதெல்லாம். அந்த ஆர்டிஸ்டில் சேர்த்து வைக்கிறது, அது படமும் சரி அதுவும் சரி. அலைன் சார் வந்து இன்னைக்கு இந்த புக்கு இந்த மாதிரிலாம் புக்கை போட்டு சாஸ்வீதம்னு சொன்னார். நாங்கள் கமல் சார் வந்து அவர் படங்களாக அவருடைய கதைகளோட வசனங்களை படங்களாக எடுத்து சாஸ்வதமாக வச்சுருக்காரு. லைப்ரரியில் இருக்குது, என்றைக்கு வேணால் போய் பார்க்கலாம். அவரோட ட்ராமாஸை வந்து அதே மாதிரி புக்ஸாக கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்ஸ் ஃபார் ஜெயராம்ஜி, ஆஷா, நெஹ்ரு. நாங்கள் அடிக்கடி பார்த்துட்டு அதான் சொல்லுவோம். ரவி அப்பாசாமி சார் எல்லாருக்கும் நன்றி. கமல் சார் அவர் வந்து மாதவ் பாலாஜி சார் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. ஏன்னா அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக பார்த்தது. அவரை பார்க்கறதுக்கு ஜெயராமன் பார்க்கறதுக்காவது நம்ம இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு போனோன்னு ஓடி வந்தேன். நான் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து வரேன். திருச்சியில் 13 நாள் ஷூட்டிங். இப்போ 9 நாள் முடிஞ்சது. இன்னொரு 3 நாள் ஷூட்டிங் இருக்குது பேலன்ஸ். இருந்தாலும் 1ஆம் தேதி கமல் சார் டேட் கொடுத்துருக்கேன். நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நேற்று நைட்டு தான் வந்தேன். திருச்சி மறுபடியும் போனோம். இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கே இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் ஒரு இதில் இருந்தால் பரவாயில்ல, இந்த பக்கம் அரசியல், அந்த பக்கம் இதுன்னு ஏகப்பட்டு இந்த பக்கம் படங்கள் எல்லாம் போகாதுன்னு ஏஐ வேறு. இப்போ அடுத்தது என்ன கலக்க போகிறார் ஏஐலேருந்து அப்படியே ஆச்சரியமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், அந்த அஜித் வந்து என்னை இன்னுமே யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னான். ஆனால் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபுல்லாக தலைன்னு தான் கூப்பிட்றாங்க. அவர் நடிச்சிருக்காரு, அவர் டப்பிங் பண்ணியிருக்காரு. அது மாற்றவே முடியாது. அதே மாதிரி தான் உலக நாயகன் என்னை கூப்பிடாதீங்க. நீங்கள் யார் சார் அதை சொல்கிறதுக்கு? நாங்கள் கூப்பிடுவோம். இது வந்து ஒருதலை காதல் மாதிரி. நீங்கள் காதலிக்கன்னா விடுங்க, நாங்கள் உங்கள் காதலிப்போம். யூ கான்ட் ஸ்டாப் அஸ். நாங்கள் கூப்பிடுவோம் சார். நீங்கள் என்ன சார் பத்மஸ்ரீ போட்டிருக்கீங்க? பத்மபூஷன் பத்மவிபூஷன்லாம் வாங்கிட்டாங்க நிறைய பேர். அப்போ யார் தனியாக நிற்கணும்னா ஒரு பேர் வேணும்ல.
அது உலக நாயகன் தான் நாங்கள் கூப்பிடுவோம். உலக நாயகன் கமல் சார் தான். அவங்க வேணாங்க, அவங்க சொல்லிட்டு போட்டோம். நம்மளை நிறுத்தவே முடியாது யாரும். அதை விட இன்னும் சூப்பர் விண்வெளி நாயகன் மணி சார் அடுத்தது. இதுக்கப்புறம் வேற பட்டமே இல்லை. ஸோ அந்த உலக நாயகன் இருக்கும் மேடையில் என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி மாதவ் சார். இன்னும் நிறைய நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் அவங்க பேச்சை கேட்கறதுக்கு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 37 இயர்ஸா 200-300 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். ஆனால் கூட உலகத்தில் எங்கே போனாலும் எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் இப்போவும் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஹலோ சொல்லும்போது 2 படத்தோட பேரை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார். சார் தென்னாலி பஞ்சதந்திரம் அதை சொல்லித்தான் விஷ் பண்ணுவாங்க. அது எந்த லாங்குவேஜில் போனாலும் அதை எனக்கு கொடுத்த KS ரவிக்குமார் சார் அவர்கள் 8th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது கேரளாவில் ஒரு ஷூட்டிங் பார்க்கறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கூல் கட் பண்ணி அந்த க்ரௌடில் ஒரு செகண்டாவது நான் அவ்வளோ நேசிக்கிற அந்த ஹீரோ ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி அப்படிருந்து பார்க்க முடியுமா பார்த்து ரொம்ப தவித்து போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன் 8th ஸ்டாண்டர்ட். அவ்வளோ ஃபேன். அந்த கமல் சார் கூட ஒரே ஸ்டேஜில் உட்கார முடியறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பிளஸ்ட் லைஃப். என்னோட பிளஸ்ட். மேடையில் இருக்கும் ஆல் த அதர் டிக்னிட்ரிஸ் எல்லாருக்கும் வணக்கம். மோகன் சார் எங்குமே போகல, இங்கேயே தான் இருக்காரு. அந்த வெத்தலை பார்க்க மனம் இங்கேயே இருக்கு. அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் முதல்ல கேட்கறதே சார் கொஞ்சம் கொடுங்க அந்த வெத்தலை பார்க்க. நான் கமல் சார்கிட்ட கூட சொல்லுவேன், வெத்தலை போட்டு ஒருத்தர் பக்கத்தில் வரும்போது இவ்வளோ ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல்லு, அதில் என்னதான் கலந்துருக்காரு. கமல் சார் கூட சொல்லுவார், அதில் ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கு, அந்த செல்லத்தை பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவார். அப்படி நான் நினைப்பேன், இவ்வளோ சந்தோஷங்கிறது நமக்கு பல இதில் இருக்கு. இது கண்ணு நிறைய ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல, தட்ஸ் ஃப்ரம் ஹார்ட். அந்த மாதிரி ரொம்ப ஒரு இந்த ஈவினிங் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. என்னென்னா இந்த மேடையில் வந்து உட்கார முடிகிறது, அதுவும் கிரேசி மோகன் சாரோட அதை பற்றி 2 வார்த்தைகள் பேச முடிகிறது. கமல் சார் இருக்காரு, ஆல் த அதர் மேஜர் பீப்புள் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களே ஜாம்பவாங்க, அவங்களுக்கு முன்னாடி நிற்க முடிகிறது. ஸோ பிளஸ்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கிரேசி மோகன் சார் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம், எனக்கு 2 படங்கள் படங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. தென்னாலி பஞ்சதந்திரம். ஒரு ஷூட்டிங்காக நான் ஜம்மு காஷ்மீர் போய் ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி. திஸ் இஸ் ஃப்ரம் மை ஹார்ட். இதில் எந்த இதுவும் எதுவும் சேர்க்கல, நடந்த கதை. காஷ்மீரில் இப்போ இந்த இஷ்யூ எல்லாம் நடந்த அந்த மாதிரி ஒரு ஏரியா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. முதல்ல வந்து ஷூட்டிங் குரூப் இன்னொரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அப்போது நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலை. அப்போது இன்னொரு வேன் போனதில் நானும் ஏறி அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டேன். கன் ராஜேந்தர்னு ஒருத்தர் இருப்பார், கமல் சாருக்கு எல்லாம் தெரியும். சினிமாவில் வந்து கன் எல்லாம் சப்ளை பண்ணுறாரு. இப்போ ராஜேந்திரன் வந்து நிறைய டம்மி கன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த வேனில் நான் ஏறி போய் இன்னொரு லொக்கேஷனில் உட்காந்துருந்தேன். அப்போ அவர் அந்த கன்னெல்லாம் அங்கே செட் பண்ணிருந்த போது திடீர்னு கொஞ்சம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் வந்தாங்க. யார் ஹூ ஆர் யூ, வை யூ ஆர் சிட்டிங் ஹியர், ஷூட்டிங் ஆக்டர் சொல்லவே முடியாது. அவங்க கன் அந்த இடத்துல போகவே கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல, அதுவும் கன் ராஜேந்தர் இவ்வளவு கன்னை வந்து டம்மி கன்னை கீழே போட்டு உட்காந்துருக்காரு சஃபாரி சூட்டோட. தமிழ் ஒருத்தர் இருந்தார் அதுக்குள்ள, அந்த மிலிட்ரி இதில். அவர் ஓடி வந்தார். சார் என்ன நான் ஷூட்டிங் அது ஒன்றும் சொல்லுங்களே சொன்னேன். அவர் தமிழில் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, அவர் ஒரு ஆக்டர், அதனால ஒன்றும் பண்ணாதீங்க வாங்க சொல்லி என்ன ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் உட்கார வச்சார். ஒரு 10 நிமிஷம் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து அந்த பார்டரில் ஒரு மலையோட உச்சி மேலே, அவருக்கு அங்கே தான் டியூட்டி. அங்கே வந்து சிலப்போ அந்த டியூட்டி வந்து 15 மணி நேரம் இருக்கும், 20 மணி நேரம் இருக்கும், ஒரே இடத்துல நிற்கணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரும்போது அந்த டியூட்டி சேஞ்ச் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 கிலோஸ் இருக்கு அவருக்கு மேலே. அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்டென்கன், மேலே இருக்கிற அந்த ஹெல்மெட், ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஃபுல் இரும்பில் பண்ண தட் இஸ் அந்த புல்லட் ப்ரூஃப் எல்லாமே மேலே டோட்டல். அதை வச்சுட்டு அந்த குளிரில் அவர் 15 மணி நேரம் 20 மணி நேரம் இருந்த பிறகு நான் போய் கேம்பில் போயிட்டு
சிரிச்சிட்டு தூங்குறது எதுன்னு காட்டுறேன்னு சொல்லி அவர் மொபைல் எனக்கு காட்டி கொடுத்தாரு சார். பஞ்சதந்திரம். நிஜமா ஃப்ரம் மை ஹார்ட் ஐ அம் டெல்லிங். இந்த படத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் சார் நான் டெய்லி தூங்குவேன். அது சொன்ன போது நினைச்சு பாருங்க, நம்மளுக்காக நிற்கிற காஷ்மீர் பார்டர்ல இருக்கிற அவர் நைட்ல ஒரு நாளைக்கு இருக்கிற என்னோட 15 மணி நேர டென்ஷனை நான் அதில் தான் ஃபுல்லாக ரிலீவ் பண்ணி போய் படுத்துன்னு தூங்குவேன். தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டாரு. ஸோ இப்போது கிரேசி மோகன் சார்கிட்ட மேலே அதுதான் சொல்கிறேன் எனக்கு, சார் தேங்க்யூ அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு. இப்போ வரும்போது நான் ரவிக்குமார் சார் நானும் அதான் சொல்லிட்டு இருந்தோம், பின்னாடி பேப்பரை கூட ஒரு சீனுக்கு ஒன்றும் கிடையாது சார், ஸ்கிரிப்டே இருக்காது. கமல் சார் வந்து வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு ஒரு வேனில், நாங்கள்லாம் ஏறி உட்காந்தாச்சு. என்ன சீனுங்கிறது பிளாங்க், ஒன்றுமே இல்லை. போகிற வழியில் என்ன சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க 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 சொல்லி அந்த முன்னாடி பின்னாடி சீன் சொல்லி 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 நாகேஷ் சார் முன்னாடி உட்காந்து, நான் எனக்கு டைலாக் எல்லாம் கிடையாதா, நீங்கள் வந்து சரி சரி அந்த போலீஸ் வந்து முதல்ல பெருசு ஊது, என்ன குடிச்சிருக்கியா, இந்த வயசுல குடிக்கலன்னா அப்புறம் எந்த வயசுலயா குடிக்கிறது, சரி அந்த டைலாக். அப்படி அது இம்ப்ரவைஸ் கடைசியில் ரவிக்குமார் சொன்னார், போதும் சார் இல்லைன்னா இந்த சீனை வச்சே படம் ஃபுல்லாக போயிடும் அந்த மாதிரி. அப்படி அந்த மாதிரி ஸோ பிளஸ்டு தான். அப்புறம் கமல் சாரை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் 8th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் முதல்ல நான் ஸ்ரீசங்கரா காலேஜ் காலடி, நான் காலேஜ் ஃபஸ்ட்டு போகிறது 1980-81. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இன்டர் காலேஜ் காம்படிஷனில் மிமிக்ரி ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு காட்டுறது கமல் சார் தான். ஃபஸ்ட்டாக நான் மிமிக்ரிங்கிறது பண்ணுறது கமல் சார் வாய்ஸில். அன்றைக்கி நான் பண்ணினது அவர் பண்ண ஒரு மலையாளம் ஃபிலிம் மதனோல் ஷோ. அந்த டைமிலேயே சூப்பர் டூப்பர் ஹிட், ஆல் த லாங்குவேஜஸ். நான் சொல்கிறேன் அந்த டைமில் கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், மலையாளம், ஆல் சூப்பர் ஸ்டார் இருந்தால் கமல் சார் தான். எல்லாம் ஆல் த லாங்குவேஜஸ். அப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு நான் போகும்போது ஆல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நான் அடுத்து இமிட்டேட் போகிறது கமலஹாசன் சொல்லும் போது ஒரு கிளாப்ஸ், அதே ஒரு 15 நிமிஷம் இருக்கு, அதுலேயே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸோட பாதி கிடச்சிடுது. சார் கேன் ஐ வித் யுவர் பெர்மிஷன்? എൽസ, നിന്നെ മണവാട്ടിയുടെ വേഷത്തിൽ കാണുമ്പോൾ ആകാശത്തുള്ള അത്ര നക്ഷത്രങ്ങളും എൻ്റെ കണ്ണിൽ വന്ന് നിൽക്കുന്ന പോലെ ഒരു തോന്നൽ. നിന്നെ വിട്ടുപിരിഞ്ഞൊരു ജീവിതം, നിന്നെ കൂടാതൊരു ജീവിതം, അത് സോറി, താങ്ക് യു. ഇത് இதை சொல்லித்தான் நான் மிமிக்ரி ஆரம்பிச்சது லைஃப்பில். ஸோ இன்னைக்கு அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் கூட ஒரு ஸ்டேஜில் பக்கத்தில் உட்கார முடிகிறது திருப்பி எனக்கு அதே தான் மனசில் வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாலாஜி சார், இந்த மாதிரி ஒரு நைஸ் ஈவினிங்க்கு என்னை கூப்பிட்டதுக்கு. ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லோருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசணும் இன்னைக்கு, பிகாஸ் நிறைய பேரை தேங்க் பண்ணணும் நான். ஏன்னா இன்னைக்கு வந்து என்னோட ட்ரீம் கம் ட்ரூ. இது எனக்கு எவ்வளவோ கொடுத்த கிரேசி மோகனுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டிய நாள் இது. ஏன்னா கிரேசி மோகனோட புத்தகங்கள்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணோன்னு எனக்கு ரவி அப்பாசாமி 2004 என்னை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் கொண்டு வாங்க, எழுத்து வடிவில் கொண்டு வாங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சொன்னேன். எங்கேயாவது ஒரு லைப்ரரியில் ஒரு புக்கு இருந்தால் கூட 4 பேருக்கு போய் சேரும் அப்படின்ட்டு. ஸோ அதை டிலே பண்ணிகிட்டே வந்தேன் நான் ரொம்ப நாள். செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம இந்த புஸ்தகமாக போட்டால் வேறு யாராவது ட்ராமா போட்டுருவாங்களேன்னு ஒரு பயம். அதுக்காக தான் நான் டிலே பண்ணிகிட்டே வந்தேன். இப்போ ஆச்சு எனக்கும் 69 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் 6500 ஷோ போட்டாச்சு. அதனால் சரி, இனிமேல் வேறு யாராவது போட்டால் கூட பரவாயில்ல, பட் நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். இட்ஸ் ஹை டைம் வி ஹேவ் டு டூ. நாம் இருக்கும்போதே மோகனுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னோட மனசில் இருந்தது. அதில் ஒரு பார்ட்டு தான் இது. சரி, இதை யாரை வச்சு ரிலீஸ் பண்ணுறது? கமல் சாரை விட வேறு யார் இருக்க முடியும் மோகனுக்கு? எனக்கு மோகன், இப்போ எனக்கு கமல். நான் கமலை தவிர வேறு யார்கிட்ட போய் கேட்பேன்? நவம்பரில் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அக்டோபர் நவம்பரில்.
அவர் சொன்னார் ஏஐ டெக்னாலஜி படிக்கிறதுக்காக நான் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னார். நம்மளாம் பிஎஸ்சி பிகாம் சிஏ அதெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ரிட்டையர் ஆகும். அவர் 7ஆம் கிளாஸ் தான் படிச்சேங்கிற, பட் இன்னும் படிச்சுட்டு இருக்காரு காலேஜில். அதில் என்னெல்லாம் அம்மாக்கெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியல வந்து. ஸோ அவர் என்ன சொன்னால், நீ உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ ரிலீஸ் பண்ணிக்கோ, டோன்ட் பாதர், நான் என்னோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவும் உண்டு, பட் நீ ரிலீஸ் பண்ணிவிடும், அனாவசியம் எனக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் தான் வரணும், நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாதான் அது ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படின்னு. காரணம் என்னென்னா 79 ட்ரூப் ஆரம்பித்தோம். 79லேருந்து 83 வரைக்கும் சென்னையில் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் ட்ராமா போட்டிருக்கோம், எக்கச்சக்கமாக போட்டிருக்கோம். பட் அதில் திருப்தி இல்லை, அங்கீகாரம் கிடைக்கல. அன்னைக்கு இருந்த ஜாம்பவான்ஸ் யாருன்னா ஒய்ஜிபி, ஆர்எஸ் மனோகர், சோ, காத்தாடி ராமமூர்த்தி, அந்த மாதிரி ஜெயின்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எதிர இத்தனோட ஒரு புழுக்க மாதிரி நாங்கள் வந்து நிற்கிறோம். எப்படி நாங்கள் ஜெயிக்க முடியும்? அதில் இதை விட ஜெயிக்கணும், அந்த பிக் லீக்கில் போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு பேராசை எனக்கு, மோகனுக்கு கிடையாது, எனக்கு அந்த பேராசை இருந்தது. அந்த பிக் லீக்கில் போய் நம்ம உட்காரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 83 84 பாம்பே சண்முகானந்தாவில் எங்களை ட்ராமா போடுறதுக்காக கூப்பிட்டாங்க. தேங்க்ஸ் டு காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள். எங்களை பற்றி அவர் 4 வார்த்தை அங்கே சொல்லியிருக்கார். நல்ல நாடகம் போடுங்க, அது காத்தாடிட்டு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது அவர் போய் அங்கே சொல்லியிருக்கார். சொன்னோடனே எங்களை சண்முகானந்தா சபாவில் எங்களை வந்து கூப்பிட்டாங்க. யுவர் ஹானர் டு ஸ்டேஜ் யுவர் பிளே ஹியர், அப்படி தான் லெட்டர் இருந்தது. நாங்கள் அங்கே போய் போட்டோம். அப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து நாகேஸ்வரன் ஒருத்தர் வந்தார், பெரிய கிரிட்டிக். அவரால் ஒரு ட்ரூப்பை அழிக்க முடியும், ஒரு ட்ரூப்பை முன்னுக்கு கொண்டு வர முடியும், அப்படிப்பட்ட கிரிட்டிக் அவர். அவர் வந்து மேடையில் வந்து ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி வந்தார், உள்ளே வந்தார். எல்லாம் யார், நீ தான் ஹீரோவா பண்ணுறியா? ஆமாண்ணா. ஸ்கூல்லாம் போயிட்டு இருக்கியா ஒழுங்கா அப்படின்னாரு. சார் இல்லை சார் அதெல்லாம் முடிச்சிட்டேன் சார், காலேஜில் முடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்படியா, சரி என்னவோ, சரி வா பண்ணுங்கோ அப்படி போய் கீழே உட்காண்டார் ஃபர்ஸ்ட் ரோவில். 4 நாள் ட்ராமா பார்த்துட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹெட்லைன்ஸில் போட்டார், கிரேசி மோகன் கேம் சா ஆன் கான்கோர்ட் பாம்பேன்னு. பட் அப்பவும் நாங்கள் அந்த பிக் லீக்கில் சேரல, எங்களை அங்கே அந்த பிக் லீக் பக்கம் கொண்டே வரல. இன்னமும் நாங்கள் கீழே தான் இருந்தோம். இல்லைடா அது எப்படி அங்கே ரீச் பண்ணுறது, அங்கே ரீச்சே பண்ண முடியலன்னு வந்தது சார் 1988. கிரேசி மோகன் காலையில் லுங்கியை கட்டிட்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க செமெட்ரிக்கு போகிறான். உள்ளேருந்து தாடி வச்சு ஒருத்தர் கூப்பிட்றாரு, உள்ளே வான்னு. ஏன்னா சிமெட்ரியிலேருந்து ஒருத்தர் நம்மளை கூப்பிட்றாரு. அப்படியே ஒரு திகில் கறந்த பயத்தோடு உள்ளே போனான். உள்ளே போனால் சத்யா அந்த கெட்டப்பெல்லாம் கமல் சார் அங்கே நின்றுந்தார். நான் உங்களோட ட்ராமாலாம் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எழுதுறதுக்கு ஆசை இருக்கா, என்னோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னார். சார் கண்டிப்பாக சார், நாளைக்கே ஜாயின் பண்ணிடுறேன் சார் அப்படின்னா. இல்லை நீங்கள் எங்கேயோ வேலை செய்கிறீங்க போட்டிருக்கேன் அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் சொல்லுங்க, நான் வேலையை விட்டுறேன் அப்படின்னா. இல்லை வேலையை விட்டா பரவாயில்லையாண்ணா. இல்லை சார் என்னை யாராவது வேலையை விடுன்னு சொல்ல மாட்டாங்களா, அதுதான் எனக்கு பிடிச்ச டைலாக்கு, நாளைக்கே நான் விட்டுறேன் சார் வேலையை அப்படின்னா. அடுத்த நாள் வேலையை விட்டு ஹி ஜாயின் வித் கமல் சார், நோ டேர்னிங் பேக். அப்புறம் கிட்டத்தட்ட 25-30 வருஷம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வரைக்கும். இதில் என்னங்கிறதுனா இலவச இணைப்பு மாதிரி எனக்கு அதில் பெனிஃபிட் அடிச்சுது. கிரேசி கிரியேஷன்ஸ் க்ரோ ஆச்சு ஒவ்வொரு நாளும். அதாவது கமல் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் எல்லாருக்கும் தெரியும். 1991 அந்த ட்ரூப்புக்கு ஓனர் கமல்பா அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு எங்களுக்கு ரெட் கார்பெட், நாட் ஒன்லி இன் இந்தியா பட் அப்ராட். 18 கண்ட்ரி போயிருக்கோம் நாங்கள் நாடகம் போட. லிட்டரலாக ரெட் கார்பெட் வச்சு எங்களை கூட்டாங்க. மோகன் ஃபோட்டோ இங்கே இருக்கும், கமல் சார் ஃபோட்டோ இங்கே இருக்கும். ஒரு நாளைக்கு கூட அவர் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணதே இல்லை, ஒரு நாளைக்கு அப்ஜெக்ட் பண்ணதில்லை. அப்படியே தண்ட்ரஸாக போகும் எங்கள் நாடகங்கள்லாம் வித் கலெக்ஷனோட. அமெரிக்காவில் மட்டும் 160 ஷோ நாங்கள் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போட்டிருக்கோம் அமெரிக்காவில் மட்டும். அப்போ கூட கமல் சார் சொல்லுவார் மோகன்ட்ட, ரொம்ப நீங்கள் இதெல்லாம் தரத்து கீழே இறக்கின்லாம் போகாதீங்க, நல்ல டிமாண்ட் பண்ணுங்க எல்லாம் அப்படின்னா. டிமாண்ட் பண்ணி 2012-16 சாக்லேட் கிருஷ்ணா, கூகுள் கடவு கஜன் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டோம். தேங்க்ஸ் டு கமல் சார். மற்ற ட்ரூப் மாதிரி ஒருத்தர் 2 பேர் இங்கேருந்து போய் ட்ராமா போடுறதில்ல, நாங்கள் 12 பேர் இங்கேருந்து கிளம்பி போய் ட்ராமா போட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் கமல் சார். மோகன் சொல்கிற மாதிரி சிட்டியில் நான் ட்ராமா போட்டால் என்னோட விசிட்டிங் கார்டு கமல், அப்ராடில் நான் ட்ராமா போட்டால் என்னோட விசா கார்டு கமல் அப்படின்னு மோகன் சொல்லுவான். அது ரொம்ப ட்ரூ.
இன்ஃபேக்ட் மோகனுக்கு அந்த அவர் கமல் சார் ஃபேமிலியே ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய யங்கர் பிரதர் மாதிரி தான் அவன் கடைசி வரைக்கும் பார்த்தான். ஒரு சின்ன ஒரு ஜோக் சொல்கிறேன் உங்களுக்கு. ரவி அப்பாசாமி இங்கே இருக்கார் இல்லையா, ரவியோட ஃபாதருக்கு 80th பர்த்டே அன்றைக்கி மெட்ராஸில் இருக்கிற நிறைய பேரை கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. என்னையும் மோகனையும் கூப்பிட்டுருந்தார் ரவி. நான் ட்ராமா முடிச்சு நேராக அங்கே போயிட்டேன். மோகன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவன் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த குளிச்சுட்டு அதை நெத்திக்கெல்லாம் இட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவான். நான் போயிட்டு அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். நான் இங்கே போயிட்டேன் ரவி வீட்டுக்கு. வாசலில் சாருவண்ணா உட்காந்துருந்தார், கமல் சாரோட பிரதர். பாலாஜி வா 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 அப்படின்னு உட்காந்துக்கோ, என் பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படி ரைட்டில் என்னை உட்காத்தி வச்சேன் அந்த சேரில். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஐயா, என்னோ தெரில, இங்கே எனக்கு உங்கள் பேரில் ஒரு பெரிய ஒரு அபிமானம் உண்டு. இன்ஃபேக்ட் சுகாசினிகிட்ட உன்னை பெண் சீரியலில் போட சொன்னதே நான் தான் அப்படின்னு. ஆமாம் சார் தெரியும், நான் ஆக்ட் பண்ணேன் அப்படின்னா. உனக்கு இன்னொன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சார். உங்கள் அண்ணாவோட எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், இதுதானே சார் போங்கா இருக்கு, அவன் எழுதி விட்ட டைலாக் தான் சார் நான் போய் சொல்கிறேன், அவனோட பிடிக்கும்னு சொன்னால் எப்படி சார்? எனக்கு தெரியாது, உங்கள் அண்ணாவோட எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும் அப்படின்னா. சரி சார் பெரியவர் சொல்கிறேன், அதுக்கு மேலே கேட்டு கூட ஓகேன்ட்டேன். பக்கத்தில் சுகாசினி உட்காந்தாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் மோகன் வந்தான். என்ன கூட்டம் மாதிரி மோகன் வா 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 அப்படின்னார். லெஃப்டில் அவனை உட்காந்து வச்சுட்டார். நான் ரைட்டில் உட்காந்துருக்கேன், அவன் லெஃப்டில் உட்காந்தான். மோகன் தெரியுமா, இப்போ தான் நான் பாலாஜிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு பாலாஜியோட நடிப்புனா ரொம்ப பிடிக்கும்யா, நான் தான் பெண் சீரியலில் அவனை கேஷ் பண்ண சொன்னேன். அப்படியா சார், வெரி குட். உனக்கு நான் இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? என்ன சார்? எனக்கு உன்னை விட உன் தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எனக்கும் அப்படி தான் சார், உங்களோட உங்கள் தம்பி தான் பிடிக்கும். உடனே சுகாசினி சொன்னாங்க, ஏன்பா டைலாக் ரைட்டர்கிட்ட போய் வச்சுக்கிறியப்பா, அவர் உடனே எழுதி கையில் கொடுத்துட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி. ஸோ கமல் சார் இங்கே வந்து தான் இங்கே ரொம்ப பெருமை. கண்டிப்பாக இன்னைக்கு மோகன் இந்த கூட்டத்தில் எங்கேயோ உட்காந்து அவர் அங்கே பார்த்துட்டு இருப்பான். ஷுவர், ஐம் ஷுவர், கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் கமல் சார் வந்து இன்னைக்கு வந்தது. அதே மாதிரி திரு ரவி அப்பாசாமி, என்னுடைய மென்டார் ரவி அப்பாசாமி, நான் ரொம்ப ப்ரௌடாக அதை சொல்லிக்கிறேன். 10-12 வருஷமா அவரோட நான் டெய்லி வாக்கிங் போகிறேன். எத்தனையோ நல்ல விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இன்னி வரைக்கும். ஈவன் டுடே ஒவ்வொரு நாளைக்கும் கிரேசி கிரியேஷன்ஸை எப்படி நடத்தணும், எப்படி எடுத்துகிட்டு போகணும், பசங்கள்கிட்ட எப்படி மூவ் பண்ணணும், அத்தனை நல்ல விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நான் செய்ய வேண்டிய ஏதான ட்ரூப் சம்மந்தமாக ஏதான இருந்தாலும் அவர்கிட்ட பவுன்ஸ் பண்ணி பார்ப்பேன். அவர் சொல்ல வேண்டாம், இது பண்ணாத, இட்ஸ் நாட் குட், அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படி. சிலதெல்லாம் வந்து இப்படி சொல்லு, இது நல்லா இருக்கும் அப்படிம்பார். ஸோ ஃபார் ஆல் தட் ஹி ஹஸ் கிவன் டு மீ, ஐ ரியலி தேங்க் ஹிம் ரவி அப்பாசாமி. ஏன்னா ரொம்ப கஷ்டமான டயத்தில் கிரேசி கிரியேஷன்ஸ் இருந்தபோது அவர் பக்கத்தில் இருந்து எங்களை தூக்கி விட்டார். அதை வந்து மறக்கவே முடியாது என்னால். தென் KS ரவிக்குமார், எனக்கு அவர் ஸ்கூல் மேட். உங்கள் எல்லாருக்கும் தெரியாத விஷயம், கிரேசி மோகனுக்கு ஃபிலிம் மேட் அவர். நாங்கள் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் ஒரே ஸ்கூலில் பான்செக்கர்ஸ்னு ஒரு கான்வென்ட்டில் படித்தோம் நாங்கள். எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர், அன்றைக்கே ஒரு ஒயிட் அம்பாசடரில் வருவார் அவர் ஸ்கூலுக்கு. சார் கரெக்டாக ஞாபகம் இருக்கா? அவர் பிரதர், அவர் சிஸ்டர், 3 பேர் வருவாங்க. ஸோ எங்கள் டீம் மோகன் டீ அவர் ஒரு பிரதர் மாதிரி தான் பழகினார். அவர் ஒரு நாளைக்கு ஒரு தமாஷா ஒரு சமாதானம் சொன்னார், அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அதாவது தெனாலி படத்துக்கு புக் பண்ணோடனே கமல் சார் சொன்னால், நீங்கள் போய் ரவிக்குமார்கிட்ட பேசிக்கோங்க, அவர் தான் ப்ரொடியூசர், அவர்கிட்ட போய் பேசிக்கோங்க அப்படின்னார். சரி, ரவிக்குமார்கிட்ட வந்து மோகன் ஆஃபீஸுக்கு போனார். அப்போ ரவிக்குமார் என்ன பண்ணார், இது மாதிரி நாளையிலேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க சார், இந்தாங்க உங்களுக்கு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் கேஷ் கொடுத்தாரு. மோகன் சொன்னா, அச்சோ சார் கேஷ் எல்லாம் கொடுக்காதீங்க சார், எங்கள் அப்பா திட்டுவா சார். சார் என்ன சார் இது அப்பா திட்டுவான்றீங்க? என்ன சார் சினிமாவுக்கு வந்துட்டீங்க, இவ்வளோ பெரிய பையனாக இருக்கீங்க, அப்பா திட்டுவான்னு சொல்லி எடுத்துகிட்டு போங்க சார், கேஷ் தப்பு இல்லைன்னு. இல்லை சார் அக்கௌண்ட் பண்ணாமல் வாங்கக்கூடாதுன்றார் எங்கள் அப்பா. அக்கௌண்ட் பண்ண சரி, இந்த பாருங்க நான் வந்து ரிசீட் போட்டிருக்கேன், கவலையே படாதீங்க, 50,000 ரூபாய் எடுத்து போங்க. சார் நான் அந்த போட்டோன்னா நீங்கள் கீழ்ச்சி போட்டிங்களா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. என்ன பெரிய வம்பா போச்சு அவரோட. சரி கொண்டாங்க, நான் உங்களுக்கு செக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாவம் செக்கு கொடுத்தார். சச் அ நைஸ் பர்சன். அதாவது ஒவ்வொரு படமும் முடிஞ்ச உடனே அந்த ஃபைனல் பேமெண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், அவர் ஒய்ஃபோட எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா எதிரில் மோகனுக்கு கொடுத்துட்டு போவார். அவர் படங்கள் ஓடுறதுக்கு இன்னொரு காரணம் இதுதான் நான் சொல்லுவேன், அந்த குட்னஸ் அவருக்கு.
தென் திரு ஜெயராமன் அவர்கள், வாட் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், வாட் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஒரு 2 நிமிஷத்தில் அத்தனை பேரையும் அட்ராக்ட் பண்ணிட்டாரு. அந்த பொன்னியின் செல்வன் அந்த விழால அந்த படத்துக்கு கூட இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குமான்னு தெரியல. மணி பசிக்கிறது, மணி 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 சாப்பாடு மணி. அது வந்து சொல்லாதவங்களே கிடையாது, அது கேட்காதவங்களே கிடையாது, பார்க்காதவங்களே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சமாதானம் அது. சச்ச பிரில்லியன்ட். இப்போ கூட கமல் சார் ஒரு அருமையான ஜோக் ஒன்று சொன்னார். அவர் ஜெயராம் அங்கேருந்து வந்துட்டு, அவருக்கு இப்போ நான்லாம் ஸ்டூல் போட்டு மேலே நின்று பேசுகிறேன். ஜெயராம் அங்கேருந்து வந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டு இப்படிலாம் இதெல்லாம் பண்ணிக்க வேண்டியிருக்கு, எனக்கு நான் என்ன செய்யறது, ஒசரமாக வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். உடனே கமல் சார் சொன்னார், பாருங்களேன் என்ன தற்பெருமை பாருங்களேன் அப்படிங்கிற. என்ன ஒரு தற்பெருமை பாருங்களேன். ஸோ அது மாதிரி ஜெயராமன் சார் வந்தது எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம் சார். தென் காயத்ரி கிரீஷ் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். எனக்கு 3 சிஸ்டர்ஸ், 4வது சிஸ்டர் காயத்ரி கிரீஷ். மோகனோட கவிதைகள், மோகனோட வெண்பாக்கள் அதை கச்சேரி வடிவில் கொண்டு வந்து பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்தது காயத்ரி கிரீஷ். இன்னைக்கு இந்த இன்விடேஷன் அடிக்கும்போது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் கிளம்பி பூனேக்கு ட்ராமாக்காக போயிட்டேன். பட் அவங்க பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், இட் இஸ் அவர் ஃபங்க்ஷன், ஐ வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன், அதாவது ஏன் வந்து அலையன்ஸ் பிரஸுக்கு மோகனோட புஸ்தகங்கள்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறது என்னன்னா, மோகனுக்கு ஸ்ரீனிவாசன்கிற பேரில் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் உண்டு, ஒரு சென்டிமெண்ட்டே உண்டு அவன் லைஃப்பில். பிகாஸ் எங்கள் மாமா ஸ்ரீனிவாசன் சின்ன வயசுலேருந்து மோகனை எடுத்து வளர்த்து, மோகனை அவ்வளோ கொஞ்சினவர் எங்கள் மாமா. அவன் பிறக்கிறதுலேருந்து அவன் கூடவே இருந்து அத்தனை பண்ணியிருக்கார். ஸோ அந்த ஸ்ரீனிவாசன் மாமாட்ட அவனுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் உண்டு. அவர் ஒரு ஸ்ரீனிவாசன். தென் எங்கள் ட்ரூப் செக்ரட்டரி ஜி ஸ்ரீனிவாசன், வாசு 2வது ஸ்ரீனிவாசன். அவன் லைஃப்பில் எத்தனை ஸ்ரீனிவாசன் வந்திருக்காங்க பாருங்க. தென் அவனோட ஃபஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து சுந்தரம் கிளேட்டன், வேணு ஸ்ரீனிவாசன், அங்கே ஒரு ஸ்ரீனிவாசன். தென் ஆனந்த விடலில் அவனை நிறைய எழுத சொல்லி கட்டுரைகள், கதைகள் அதெல்லாம் எழுத சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணது வி ஸ்ரீனிவாசன், ஆனந்த விடன் எடிட்டர், விஎஸ்வின்னு சொல்லுவோம் நாங்களாம் அவர். தென் அவனுக்கு டெய்லி வெத்தலை சிவில் பாக்கு புகையில வாங்கிட்டு வருது 45-50 வருஷமா. ஸ்ரீனிவாசன் எங்கள் மாமா பையன், உங்களுக்கு தெரியும், ஆச்சானி. அவர் வந்து கமல் சாருக்கே ரொம்ப ஃப்ரெண்டு. மோகன் அந்த வெத்தலை சிவில் வாங்கிட்டு வந்தோன்னா அப்போ கமலோட பேசிகிட்டே இருப்பான். ஒரு நிமிஷம் இல்லை கமலோட பேச அப்படிமா. அவரோட 15 நிமிஷம் பேசிட்டு இருப்பார். ரொம்ப இன்னசென்ட். கமல் சொல்வார், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆச்சானி இருக்கான் சார் அப்படிம்பார். அந்த மாதிரி அந்த ஸ்ரீனிவாசன். கடைசியா பரமக்குடி ஸ்ரீனிவாசனோட மகன் திரு கமல். எல்லாமே மயிலாப்பூர்ல அமைஞ்சது அவனுக்கு. எங்க பாட்டி சொல்லுவா, நீ மயிலாப்பூர் தாண்டி போய் சம்பாதிக்காத, மயிலாப்பூர்ல இருந்துரும் அப்படின்னா. அப்ப எங்க பாட்டிகிட்ட வந்து சொன்னா, வேலையை விடும்போது, நீ தானே சொன்ன மயிலாப்பூர்ல இருந்து நாளைக்கு ராஜ்கமல் இன்டர்நேஷனல் கூப்பிட்டுருக்காங்க, நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னா. போயிடுறா, பெஸ்ட்டாக தான் உனக்கு அப்படின்ட்டா. ஸோ மயிலாப்பூரில் பிஎஸ்சி ஸ்கூல், மயிலாப்பூரில் கமல் ஆஃபீஸு எல்லாமே அவனுக்கு நாரதான் சபா மயிலாப்பூர் எல்லாமே அவனுக்கு மயிலாப்பூரில் அமைஞ்சது. ஸோ அந்த தென் திரு கேஷவ், இந்த டிராயிங்ஸ், இவ்வளோ டிராயிங்ஸ் வந்து யாரை வச்சு வரைகிறது? புக்கு வாங்க கிரேசி மோகன் போட்டிருக்கோம். அந்த புஸ்தகம் வாங்குறதுக்கு முன்னாடி அது வாங்கணுன்ற ஒரு டெம்டேஷன் வரணும் இல்லையா பையருக்கு. யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு நானும் அலையன் ஸ்ரீனிவாசன் அவர்களும் கேஷவ்கிட்ட தான் போய் நின்னோம். அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். பட் அவர் சொன்னார், சார் மோகனுக்காக ஐ வில் டூ திஸ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும், பட் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். 25 பெயிண்டிங், என்ன பியூட்டிஃபுல்லாக ஒரு 2 மாதத்துல எல்லாத்தையும் வரைஞ்சி. நீங்கள் அந்த புக்கை வாசலில் போய் பாருங்க, நீங்கள் வாங்க கூட வேணாம், புக்கோட அட்டைப்படத்தை பார்த்துட்டு போங்க. அவ்வளோ பிரில்லியன்ட் ஹியூமர், அதுலேயே ஹியூமர் இருக்குது, அவ்வளோ அழகாக படிக்குது. தேங்க்யூ கேஷவ், தேங்க்யூ. தென் காத்தாடி ராமூர்த்தி அவர்கள். இந்த நாடகம் போடும்போது நான் வந்து காத்தாடியோட நாடகத்தையும் கிரேசி மோகன் எழுதினது இங்கே கொண்டு வரணும்னு நினச்சேன். அவருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி தான் கேட்டேன், உங்கள் நாடகத்தையும் நீங்கள் கொடுக்கணும், தாராளமாக எடுத்துக்கோ, அதோடு சேர்த்து இதையும் பண்ணிவிடும் அப்படின்னு. ஏன்னா மோகனோட நாடகங்கள் காத்தாடி தான் அதை பெரிய லெவலில் கொண்டு போய் ஆடியன்ஸ்ட்டை சேர்த்தார். நாங்கள்லாம் ஏதோ 10% 20% நடித்தோம்னா 90% அதுக்கு வேல்யூ கொடுத்தவர் காத்தாடி ராமூர்த்தி. ஸோ அவரை எங்களால் மறக்கவே முடியாது. நான் பேச
தென் காந்தன் அண்ட் வாசு 2 பேரும் பில்லர்ஸ் ஆஃப் கிரேசி கிரியேஷன்ஸ். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக பாலாஜி இல்லை, கிரேசி மோகன் இல்லை, யாருமே இல்லை. ஏன்னா ஒரு நாடகம் எழுதி அதை காந்தன்ட்ட கொடுத்தா அதை டைரக்ட் பண்ணி அதை மேடைக்கு கொண்டு வருவான். அதை வாசு ரொம்ப அழகாக சபா செக்ரட்டரிட்ட எடுத்து போய் அந்த எங்களுக்கு வெளியூர்லாம் போனால் ட்ரெயின் டிக்கெட் வாங்குறது, பஸ் டிக்கெட் வாங்குறது எல்லாமே அவன் தான். மோகனே சொல்லுவான், ஃபஸ்ட்டு டைம் அமெரிக்கா போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்றுந்தான். அப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு ட்ரெயின்லலாம் போக முடியாதுடா அமெரிக்காவுக்கு, அது ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ பில்லர்ஸ் ஆஃப் கிரேசி கிரியேஷன்ஸ். தென் இந்த புஸ்தகம் வரத்துக்காக திரு SL நானு அவர்கள், உத்ரா ஸ்ரீனிவாசன், ஷீலா ஸ்ரீனிவாசன், சிவன், ராணி கிராஃபிக்ஸ் சரவணன், சுமன், ரெப்ரோ புக்ஸ் இந்தியா லிமிடெட், கிவ் them a very big hand. ஏன்னா கடந்த 1 வருஷமா நான் வந்து அலையன்ஸ் ஸ்ரீனிவாசனையும் பிரசாந்தையும் படுத்து எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த புக்கு வரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும், அதாவது முதல்ல கமல் சாரோட ஒரு மெசேஜ், அப்புறம் ரவி அப்பா சாமியோட ஒரு மெசேஜ், ஒவ்வொரு புக்லேயும் ஒரு நல்ல ஆர்டிக்கல். வெறும் ட்ராமாவை மட்டும் இதை பார்க்காம ஒவ்வொருத்தரும் நிறைய செலிபிரிட்டிஸ், அதாவது வேரியஸ் பீப்புள் லைக் VSV, மாலதி ரங்கராஜன், அதுக்கப்புறம் TV வரதராஜன், திவாகர் ஃப்ரம் பெங்களூர், ஸ்ரீவத்சன், T கிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் இதில் வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. சுஜாதா சாரோட ஆர்டிக்கல் இருக்கு. இன்ஃபேக்ட் 32-33 வருஷத்துக்கு முன்னாடி, அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ அவர் கேட்டார் எப்படி இருந்தது அப்படின்னு கமல் சார் கேட்டார். 32-33 வருஷத்துக்கு முன்னாடி மோகன் வந்து கமல் சாருக்கு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க கமல் சாரை. அந்த பேட்டியும் அந்த புஸ்தகத்தில் வந்திருக்கு. என்கிட்ட கேட்டார், நன்னா இருக்கா, ஏதாவது அச்சுபிச்சன்னு இல்லையே அப்படின்னு. சார் அப்போவே ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது சார் அப்படின்னு. அவ்வளோ பிரமாதமாக அந்த பேட்டி இருந்தது. இது எல்லாமே அந்த புஸ்தகத்தில் வந்திருக்கு. ஸோ இந்த புஸ்தகம் எல்லாமே நல்ல தமிழ் இருக்குது, நல்ல நகைச்சுவை இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் அடல்ட்ஸ் மாத்திரம் இல்லை, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஹியூமர் போய் சேரும் இந்த புத்தகம் மூலிமா. இப்போ அதனால தான் எல்லா ஸ்கூல்ஸு, காலேஜ் எல்லாத்துக்கும் நான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. எல்லா ஸ்கூல்ஸுக்கும் இந்த புத்தகங்களை நான் அனுப்பிச்சு கொடுக்க போகிறேன். அண்ட் சீனியர் சிட்டிசன் ஹோம் எல்லாத்துக்குமே 2 செட்டு நான் அவங்களுக்கு அனுப்பலான்னு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இது ரொம்ப அற்புதமான ஃபங்க்ஷன். இதுக்கு அடுத்தது வந்து கிரேசி மோகனோட வெண்பாக்கள், கவிதைகள், அவருடைய பெயிண்டிங்ஸ் 500 பெயிண்டிங் இருக்குது கிரேசி மோகன். அதுவும் ரவிவர்மா பெயிண்டிங்லாம் ரொம்ப தத்துரூபமாக அப்படியே ஒரு 30-35 பெயிண்டிங் அவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எடுத்து பாதுகாத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே அதையும் புஸ்தகமாக கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அதுவும் அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா தன்னுடைய எல்லா படைப்புகளும் மயிலாப்பூரில் இருக்கணும்னு அவங்க விரும்பினான். அதனால தான் அலையன்ஸ் ஸ்ரீனிவாசனை நான் கேட்டேன் அவர்கிட்ட போய், இதை பண்ணிடணும் சார் அப்படின்னு. 35 வருஷமாக நான் அடிச்சுக்கிறேன் சார், நீங்கள் தான் வரல அப்படின்னார். ஸோ அதையும் கவிதைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் மூலிமா நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஐ திங்க் நான் நிறைய பேசிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஹாப்பியஸ்ட் டே இன்னைக்கு. மோகன் இருந்த வரைக்கும் நான் மேடையில் வந்து ரொம்ப பேசினதே கிடையாது. முதல் முறையாக என்னை பேச வச்சுருக்கான் மோகன். அதுவும் கமல் சாருக்கு முன்னாடி ஏதாவது அதிவசிக்கத்தனமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சார். ஸோ ஏன்னா அது ஞாபகப்படுத்தினாப்போ ஷோ சார் வந்து அலையன்ஸ் ப்ரெஸ்ஸுக்கு, பப்ளிகேஷன்ஸுக்கு நிறைய புஸ்தகம் போட்டிருக்கார். அவர் தன்னோட படைப்புகள் எல்லாம் அலையன்ஸுக்கு தான் கொடுத்துருக்கார். அவர் அந்த ரிலீஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸில் இந்த மாதிரி உட்காந்துருக்கும்போது இப்படி எடுத்து அந்த புக்கை பார்த்தாராம். பாருங்களேன், அலையன்ஸ் பப்ளிகேஷன் 100 வருஷமாக இருக்கா சார் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரே அலையன்ஸ் பிரியாமல் இருந்தது இதுதான் சார். இந்த ஒரு அலையன்ஸ் தான் கலையவே இல்லை, அப்படியே இருக்கு அப்படின்னா சார் நம்மளோட அலையன்ஸும் அந்த மாதிரி இருக்கும் சார். டெஃபினட்டாக ஷோராக இருக்கும். அந்த நம்பிக்கையை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச்.